கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விழுப்புரம் புதிய பந்தோபஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உள்ளும் புறம்பும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நானே வாசல், நானே வாசல், ஒருவன் உட்பிரவேசித்தால் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நானே வாசல். இன்றைக்கு அநேக வாசல்கள் இருக்குது உலகத்தில். ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசல் இருக்குது. வாசல் இல்லாத எதுவுமே கிடையாது. வாசல் வெளி, அது உள்ளே போகிறதுக்கு ஒரு வாசல். நம்முடைய சரீரத்துக்கும் வாசல் எல்லாம் ஆண்டவர் வச்சுக்கிறார். ஒரு வசனம் சொல்லும்போது இப்படி சொல்லுங்க, நானே வாசல், என் வழியாய் ஒரு பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். முதல் காரியம், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்ல ஊழியமும் செய்வாங்க, பிசாசு துரத்துவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவியில் நிரம்பி குதிப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. ஆனால் கடைசியில் பொருளாதாரத்தில் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில் இருப்பார். சாப்பாட்டுக்கே சில நேரத்தில் வழி இல்லாமல் சிரமப்படுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குறி ஜீவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. இது சரியில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்படின்னு சொன்னால், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. அந்த 2 பக்கமும் அந்த நாணயத்தினுடைய அந்த பக்கத்தில் இருக்கிற அச்சுகள் சரியாக இருந்தால் தான் அந்த நாணயம் செல்லுபடியாகும். அந்த ரூபாயோ அல்லது காயின்ஸோ எதுவும் 2 பக்கம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 2 பக்கமும் சரியாக இருந்தால் தான் அதை நம்ம கடையில் கொடுத்தா என்ன செய்வாங்க, வாங்கிக்குவாங்க. ஒரு பக்கம் தேஞ்சு போயிருந்தால் அது என்ன செய்யாது, அது செல்லாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் ஆவிக்குரிய ஜீவத்தில் இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய காரியத்தில் நல்லா குதிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா பாடுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, பேயில துரத்துவாங்க, நல்லது சொல்லுவாங்க, ஊழியம் செய்வாங்க. ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை உட்காந்து, சரியான வீடு இருக்காது, சரியாக போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ் இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது. அநேகருடைய ஊழியக்காடு விசுவாசுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு நிலைமையெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த நிலைமைகளை ஆண்டவர் மாற்ற வேண்டும், மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். அதான் வசனம் அப்படி தானே சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒரு உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே முதல் காரியம் சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர் எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்கும், மத்திய 21 அதிகாரத்தில். அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாங்க. இது ஏன் அவுக்கிறன்னு கேட்டால், இது யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள், ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள், அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், விட்டுருவான்னு சொன்னான். இவங்க அதுமா அவர் சொன்னபடியே போனாங்க, கழுதையும் குட்டியும் அவுத்து ஆண்டவரத்தில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறான்னு சொன்னால், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள ஜனங்களை நடத்துவாங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு உதவியாக வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பணியாட்களாக வச்சுருப்பாங்க. ஆனால் வசனம் அப்படி இல்லை. இந்த கழுதை ஏன் குட்டி அவுக்கிறன்னு கேட்டால் யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள், ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட தான் அது வரணும். ஆண்டவர் தான் அந்த கழுதின் மேலே ஏறி சவாரி போகணும். கர்த்தருக்கு வாசிங்க ஐயா. ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அடுத்து வாசிங்க ஐயா. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அந்த கழுதையும் குட்டியும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்களா? இல்ல, அவங்க கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். ஆமாம். கர்த்தருக்கு உங்க சவாரி செய்யறதுக்கு இந்த கழுதையும் கழுதை குட்டி வச்ச கூடாது ஐயா. இந்த கழுதையும் குட்டி யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். இன்றைக்கு அநேகர் ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்துவாங்க, ஆனால் இயேசுவிடத்தில் கொண்டு வர மாட்டாங்க. பாஸ்டுக்கு அடிமையாக வச்சிருப்பாங்க, விசுவாசிகளுக்கு அடிமையாக வச்சிருப்பாங்க. இது வந்து வசனத்தின்படி சரியில்லை, தப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் இயேசுக்கு வேண்டும்,
நீங்க அவுத்து கொண்டு வருகிற கழுதையும் குட்டியும் யாருக்கு வேணும்? இயேசுவுக்கு வேணும். அது உங்களுக்கெல்லாம் இல்லை, நமக்கெல்லாம் கிடையாது. கர்த்தருக்கு அந்த கழுதையும் மேலும் அந்த குட்டியின் மேலும் ஏறி பவனி படிங்க ஐயா. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளிட்டபடியே செய்தார்கள். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளிட்டபடியே யாரு இயேசு சொன்னது செய்கிறார்களோ அவங்க தான் சீஷர்கள். இன்னைக்கு நீங்க சீஷராக இருக்கிறீங்களா? இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி யார் செய்கிறாங்களோ அவங்க தான் யாரு? சீஷர்கள். அந்த காணா ஒரு கல்யாணத்தில் கூட பாருங்க, தண்ணி திராட்சை ரசம் இல்லை. அந்த அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த அம்மா சொல்கிறாரு, அந்த அம்மா இப்போ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? இயேசு இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறார், திராட்சை ரசம் இல்லை. ஆனால் இயேசு ஒரே வார்த்தை சொல்லிட்டார், சிறியே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா படிங்க ஐயா. அதற்கு இயேசு சிறியே எனக்கும் உனக்கும் என்ன, அதற்கு இயேசு சிறியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இன்றைக்கு மரியாள் தான் சொன்னாங்க. ஆனா மரியாள் சொன்னதெல்லாம் விட்டுட்டு அவங்கள நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். மரியாள் என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. சீஷர்கள் வேலைக்காரர்கள் கூட இயேசு சொன்னபடி செய்தார். அதை அடுத்து தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க ஐயா. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி காடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர்களே. நல்ல ரசம், முந்தின ரசத்தை காட்டிலும் ரசம் நல்ல ரசம். இந்த நல்ல ரசத்துக்கு காரணம் வேலைக்காரர்கள் இயேசு சொன்னதை செய்தார்கள். இன்றைக்கு அந்த சீஷர்கள் இயேசு சொன்னதை செய்தார்கள். இன்றைக்கு நாம் இயேசு சொன்னதை செய்யாதபடினால இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற தரித்திரம் மாற மாட்டேங்குது, கஷ்டம் மாற மாட்டேங்குது, வியாதி மாற மாட்டேங்குது, கடன் தொல்லை மாற மாட்டேங்குது, கண்ணீர் மாற மாட்டேங்குது. கர்த்தருக்கு சோதனை அப்படியே இருக்குது. இது அப்படியே இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் அப்படித்தானே சொல்கிறார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் முதல் காரியம் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் இரண்டாவது காரியம் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லது. ரட்சிக்கப்பட்டீங்களா? சபைக்கு போகிறீங்களா? ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களா? துதிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? பாட்டு பாடுறீங்களா? ஊழியம் செய்யலாம், நல்லது. ஆனால் உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை எப்படி இருக்கு? அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தரித்திரமாக இருந்து பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு நாம் போய் யாருக்காவது சூசியம் சொன்னால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்களையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, நீங்கள் எங்களுக்கு சொல்ல வந்துட்டீங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் முதலாவது கர்த்தர் யார் ஆசீர்வதிக்கணும்? யாபேசு ஆசீர்வதித்தது போல நம்ம ஆசீர்வதி. எபேசர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் 2ஆம் வசனத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருக்கு கிருபையும் சமாதானம். வீட்டில் பணம் இல்லை, பொருள் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, சமாதானம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. கிருபையும் சமாதானம் உண்டாயிருக்க வேண்டுமானால் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்
நம்மை எப்படி ஆசீர்வதித்து இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டான. ஆகவே இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெறாதவங்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் அடுத்தது, நான் சாந்தமும் நான் சாந்தமும் தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆ. உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? சாந்தமும். ஆனா நாங்க கோபமா இருப்போம், நாங்க பெருமையா இருப்போம். அவரு சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கார். நாங்க எப்படி இருப்போம்? கோபமா இருப்போம், பெருமையா இருப்போம், அகந்தையா இருப்போம், வணங்கா கருத்துள்ளா இருப்போம். அப்படின்னு தான் நம்ம ஆண்டோட பிள்ளையா இருக்க முடியாது, நம்ம விசுவாசியா இருக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஆகவே ஆண்டவர் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஒரே ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். மார்க் என சுவிசேஷம் 5:15 லேகியோனை பற்றி லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் நாம் பார்க்கிறோம். அவனை யாரும் கட்டி வைக்க முடியாது. அவன் கல்லறையிலேருந்து 1 நீங்கள் 15 வரைக்கும் பார்க்கும்போது அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை யாரும் கட்டி வைக்க முடியாது. அவனுடைய குடியிருப்பு எங்கேருந்து தான்? கல்லறை இடத்துல இருந்தது. அவன் ஒவ்வொன்று கத்துவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரங்களை தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார். நல்ல ஜனங்க தான். பிசாசு பிடிச்சிருக்கும் போது அவனை பார்த்து பயந்தாங்க. நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு புத்தி தெளிந்து உட்கார்ந்து இருக்கும்போது பார்த்து பயப்படுறாங்க. இப்போ நம்ம கதை அப்படித்தான் இருக்கு. அதனால நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாகிரதையா இருக்கணும், ரொம்ப ஞானமா இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய உலகமும் சரி, உலக பிரகாரமான காரியங்களை கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் தாமே உங்களை உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறவர்களாக எங்களை மாற்றும். ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டும், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டும். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு தருவீராக. எங்களை ஆசீர்வதிக்கிறதே நம்ம சித்தம். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஊழியம் செய்வாரான ஊழியங்களை ஆசீர்வதி தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.